ஹாய் டெக் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ரீ எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்திருக்கோம். முன்னாடி இங்கே இருக்கிறது இஸ் ரோபோட்டிக் வெல்டர். எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஸோ இவர் வந்துட்டு ஒரு 6 ஆக்சஸ் ரொபாட்டிக் வெல்டர். நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து இப்போ மேனுவல் ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் அட்வான்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் ஒர்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற இன்ஜினியர் ஆனதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பேஸா? ஆமாம், இது டெமோ சென்டரு. எங்களுக்கு ஏதாச்சும் கஸ்டமர் ஜாப்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டெமோ சென்டரில் வச்சு வெல்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் ஓகேன்னும் போது கீழே நம்மளுக்கு எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்ரூவ் பண்ண பிறகு அவங்க அசம்பிள் பண்ணி அங்கே ஒரு டைம் செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது நம்மளோட டெமோ சென்டர் தான் இது. இது டெமோ இங்கே டெமோ ஃபுல்லாக பண்ணுறோம். ஆமாம். இது என்ன மிஷின்? இது வந்து ரோபோட்டு, பிராண்ட் வந்து ரோபோமிட்டா. இது 1.5 மீட்ரு, 2 மீட்டர்லாம் கீழே இருக்குது ஸ்டாக்ல. ஓகே ஓகே. இது நம்ம மிக் வெல்டிங், டிக் வெல்டிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் மாறும். மிக் வெல்டிங்னா இது மிக் வெல்டிங்க்கு வராது. டிக் வெல்டிங்னா டிக் வெல்டிங்கோடைய அட்டாச்மெண்ட். மிக்குக்கும் டிக்குக்கும் என்ன வித்தியாசம்? மிக்னா என்ன? ரெண்டுமே வெல்டிங் தான். மிக்னா இந்த ஒயர் வச்சு வெல்டிங் பண்ணுறது. ஓகே. இது பேர் வெல்டிங் ஸ்பூலு. ஓகே. இதை வச்சு வெல்டிங் பண்ணுவாங்க. மிக்குனா இதோட மிக்குக்கும் டிக்குக்கும் வித்தியாசம் வந்து மிக்கு வந்து ஸ்பீட் ப்ராசஸ்ஸு, டிக்கு வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸு. ஓகே ஓகே. மிக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணிடலாம். டிக்குனா ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் வேரி ஆகும், இதுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் வேரி ஆகும். இதில் கேஸ் சப்ளை வேறு. கேஸ் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகே. கேஸ்லாம் அந்த சைடு வச்சிருக்கோம். பண்ணி பார்க்கலாமா? ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே சர்வோ மோட்டரு. சர்வோ மோட்டர். ஆமாம். மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டு இப்படி எக்ஸ் ஒய்ல திரும்புறது. ஓகே ஓகே. இந்த மோட்டரு. ஓகே. இது வந்து நம்ம கை கீழே போகிறது மேலே. அந்த மாதிரி இங்க ஒரு மோட்டர், இங்க ஒரு மோட்டர், இது உள்ள ஒரு மோட்டர் இருக்கும். அப்புறம் அது ஒரு மோட்டர். மொத்தம் 6 ஜாயிண்ட். 6 ஜாயிண்ட்டும் ஆக்சஸ் ஆகுறது. 6 ஆக்சஸ். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஆக்சஸ் கம்மியா இருக்கும். இப்போ இது அப்டேட் ஆகி வந்திருக்கிறது 6 ஆக்சஸ் வரும். ஓகே. டோட்டலா 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகும். 360 வராது, 180. இந்த பக்கமும் அந்த பக்கமும் 180 மட்டும்தான் மூவ் ஆகும். அதுக்கு மேல மூவ் ஆகும். ஓகே. இது மட்டும் தான் 360 மூவ் ஆகும். மற்ற எல்லா ஆக்சஸும் 180 தான் மூவ் ஆகும். ஓகே. இதுக்கு பேர் தான் கண்டென்ட். ஓகே. இதுல தான் நம்ம இந்த மொத்த ரோபோவையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். ரோபோ பிளஸ் இந்த வெல்டிங் பவர் சோர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே. மொத்தம் 6 ஆக்சிஸ்ன்னு சொன்னோம்ல. ஆமாம். 6 ஆக்சிஸும் இதுதான். இப்போ ஆக்சிஸ் J1னா இதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ். ஓகே. இதை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் தனியா. ஓகே. ஆக்சிஸ் நம்பர் 2. ஓகே. இந்த மோஷன். இந்த சர்வோ மட்டும் ஆக்ட் ஆகிறது. ஓகே. இது ஆக்சிஸ் 3. ஓகே. இந்த பார்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஆக்சிஸ் நம்பர் 4 அது. ஓகே. இது ஆக்சிஸ் நம்பர் 5. இதுதான் 360 ரொட்டேட் ஆகும். இது லாஸ்ட் ஆக்சிஸ். மற்ற எல்லாமே 180னா இது ஃபுல்லா 360 ரொட்டேட் ஆகும். ஓகே ஓகே. இப்போ அது எண்டுக்கு போயிடுச்சுன்றது நமக்கு எப்படி தெரியும்? அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சுன்னா போயிடுமா? ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஓகே. ஃபுல்லா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எரர் காமிச்சிடும். வேற ஒன்றும் இல்லை. கிளியர் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஓகே. அந்த ஹோம் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனுக்கு உடனே வராது. இனிஷியல் பொசிஷன் வரணும் அப்படின்னா ஹோம் இதில் செட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே ஓகே ஓகே.
ஓ இந்த சைடு இந்த சைடு ஃபுல் ரொட்டேஷன் கவர் பண்ணி. ஆமாம், அந்த ஒரு கொஞ்சம் தான் கவர் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. அங்கே லிமிட் சுவிட்ச் மாதிரி ஏதாவது ஒரு சுவிட்சை அது அமுக்கிறப்ப லிமிட் சுவிட்ச் மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ ஹோம் பொசிஷன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம், அந்த கஸ்டமர்ஸோடைய ஜாப்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வெல்டிங் செக் பண்ணியிருப்போம், அதோடைய ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம். இதில் ஹோம் பொசிஷனும் இருக்குது. ஹோம் பொசிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போட்டுட்டோம் அப்படின்னா ஓகே ஹோம் பொசிஷன் அவ்வளோதான். இது இனிஷியல் ஹோம், இதுதான் ஹோம் பொசிஷன். ஹோம் பொசிஷன் எப்படி செட் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான் ஹோம் பொசிஷன். ஓ இது நாங்களே ஒரு ஹோம் பொசிஷன் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல எப்படி இது வெல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது, இந்த ப்ராசஸ் எப்படி அண்ட் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் அது மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இந்த மிஷின் இந்த ரோபோவுக்கும் வெல்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ரோபோ வந்து நம்ம டீச்சிங் பண்ணுறது தான், இங்கேருந்து இது வரைக்கும் வெல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீச்சிங் மட்டும்தான் ரோபோவுக்கு. ஓகே. வெல்டிங் எல்லாமே பவர் சோர்ஸ் தான், இது வந்து வெல்டிங் பவர் சோர்ஸ். ஓகே ஓகே. இதை வந்து இது கூட கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுருக்கோம், இது மூலியமாக தான் அது வெல்டிங் ஆகும். ரோபோ ஒன்லி ட்ராவல் ஸ்பீடு, ஆங்கிள் செட் பண்ணுறது, அந்த இங்கேருந்து இவ்வளோ ஸ்பீடு போகணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கொடுக்குற டீச்சிங். மற்ற எல்லாமே வெல்டிங்னாவே பவர் சோர்ஸ் தான். நம்ம அலுமினியம், எம்எஸ், எஸ்எஸ், பிராஸ், காப்பர் எது ஒன்றாலும் போகலாம், அதுக்கு ஏற்ற பவர் சோர்ஸ் மட்டும் செட் பண்ணால் போதும். ரா மெட்டீரியலும் ஒவ்வொரு மெட்டீரியல் மாறும். இப்போ எம்எஸ்னா எம்எஸ் காயில் போடணும், எஸ்எஸ்னா எஸ்எஸ் காயில் போடணும். இப்போ இங்கே இருக்கிறது எம்எஸ் காயில். எம்எஸ் காயில் இது வந்து கோட்டிங் வந்து காப்பர் கலர் இருக்கும், ஆனால் இது எம்எஸ் காயில். ஓ மைல்ட் ஸ்டீல். ஆமாம், எம்எஸ் அடிக்குள்ள காயில் எம்எஸ் போட்டுட்டு இது என்ன சைஸோ அதுக்கேற்ற ரோலர்லாம் செட் பண்ணணும். ஓகே. இந்த காயில இதுதான் ஃபீட் பண்ணி அந்த டார்ச்சோடைய இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வரும். இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் காயில். இது வந்து வெல்டிங் ஆகாத ரொட்டேட் ஆகிட்டு அங்கே ஃபில் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஃபில் ஆகிறது அதனால தான். ஓ இந்த மாதிரி ஒரு இதுதான் வெல்டிங் அடித்த இடம். நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு பவர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வெல்டிங் கரெக்டாக வந்துடும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து இது இப்படி மூவ் ஆகணுங்கிறது நம்ம அதுக்கு ஒரு டீச்சிங் தரணும். மிஷின் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி போடணும். இப்போ ஹோம் பொசிஷன் போட்டோம்ல, ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடணும். ஓகே. இந்த மாதிரி ப்ரோக்ராமாக போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அது மூவ் ஆகும். அது டீச் பண்ணுறது நம்ம இங்கே இந்த பட்டன்ஸை வச்சு நம்ம ஆமாம். இல்லை நான் ஒரு சில மிஷின்ஸ் பார்த்தேன், அவங்க வந்துட்டு மிஷினே இப்படி கையில் இப்படி மூவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட் கொடுத்தோம்னா அதுவே அதே அதுவும் இருக்கு. இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இது கோபோட்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ரோபோட்டு, அது கோபோட். அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. அது இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம். இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறதால. கோபோட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும். வெயிட் ப்ளஸ் வந்து கேரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான், யாரும் தெரியாத ஆளோட டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடைய ஹார்ம் இதான் ஹார்மு, இதை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சு ஒரு பாயிண்ட்டு, இந்த கார்னரில் ஒரு பாயிண்ட்டு, இந்த கார்னர் பாயிண்ட், இந்த இப்போ இது ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் ரெடி பண்ணிவிடுவேன். கரெக்டாக இங்கே டச் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. ரொம்ப ப்ரிசைஸான அந்த டச்சிங் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம்.
ஆமா, நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிடாது இந்த டேமேஜ் ஆகாது. நம்மளுக்கு ஃபோர்ஸா அழுத்தும் போது சென்சார் தான் இது உள்ள இருக்கும். ஓ இங்கே ஷாக் சென்சார். ஆமா, ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது சென்சார் ஆன் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது இடிச்சா ஸ்டாப் ஆகுமா இல்லை எரர் போட்டு காமிக்குமான்னு கேட்டீங்களா? ஆமாம். அது மட்டும். ஓகே. தெரியாம இடிக்கிறேன். ஸ்டாப் ஆகிடும். ஓகே காமிக்கும். ஆமாம். தேங்க்ஸ். இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால பெருசாக இந்த டேமேஜ் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓ பவர் ஆஃப் ரோபோவும் ஆஃப் ஆகிடும். ஓகே ஓகே. திரும்ப நம்மள மேனுவலாக தான் பவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபெயில் சேஃப் ப்ரிவென்ஷன். ஆமாம், இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இது இன்னும் அட்வான்ஸ் மாடல். அந்த கோபோட்லாம் போனீங்க அப்படின்னா இப்போ இந்த ரோபோனா என்னை இடிச்சு தள்ளிடும். ஓ இங்கே அந்த சென்சார் கிடையாது. இங்கே கிடையாது, இந்த மாடலுக்கு வராது. ஓகே. கோபோட் போனீங்க அப்படின்னா நம்ம மேலே பட்டுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். பக்கத்தில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தாலோ இல்லை தேவையில்லாத ஒரு ஜாப்ல இடிச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஆனால் இந்த ரோபோட்டுக்கு இங்கே மட்டும் தான் சென்சிங். ஓகே ஓகே ஓகே. இதில் கிடையாது. புரியுது. இப்போ இதுக்கு லோட் கெப்பாசிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கா? எவ்வளோ வெயிட் இதுக்குள்ளார கொடுக்கணும் அந்த மாதிரி? ஆமாம், அப்படி நீங்கள் போகும்போது வேற டைப் ரோபோ தான் போகணும். இது ஒன்லி ஃபார் வெல்டிங்க்கு தான். வெல்டிங் டார்ச்சோடைய வெயிட் எவ்வளோ அவ்வளோதான் இது சப்போர்ட் பண்ணும். வெயிட் தூக்குறது, இப்போ பெண்டிங் மிஷினில் பிளேட் தூக்கி வைக்கிறதுக்குலாம் தனி ரோபோட் இருக்குது. அதோடைய ஆர்ம் சைஸ் அதிகம், ஆர்ம் லென்த் அதிகம், அதோடைய மோட்டர் கெப்பாசிட்டி அதிகம். நீங்கள் எது கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரோபோ தான் யூஸ் பண்ண முடியும். வெல்டிங்க்கு இந்த டார்ச் தான் முக்கியம். இந்த டார்ச்சை வச்சு தான் வெல்டிங் அடிப்பாங்க. ஓகே. இந்த டார்ச் மட்டும் எவ்வளோ வெயிட்டோ அதை விட ஒரு 2 மடங்கு, அதுக்கு மேலே அது வெயிட் தூக்காது. இது மேலே நான் ஏதாவது சப்போஸ் ஏதாவது வெயிட் அதை ஆட் பண்ணனா அதெல்லாம் ரொட்டேட் பண்ண முடியாதுன்னு இதில் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வெல்டிங் தான் யூஸு. வெல்டிங் இந்த டார்ச்சில் நடக்கும். மற்றபடி இதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்கும். அப்படின்னா இதை ஆட் பண்ணவும் தேவைப்படாது. வெல்டிங்னா வெல்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொபோட்டிக் ஆர்மில் ஒரு வெல்டிங்க்கான ஸ்பேஸ் மட்டும். ஆமாம், நீங்கள் வாங்கும்போது ரோபோட் வெல்டிங்க்குனா தான் வெல்டிங்கோடைய ஆக்சசரிஸ் என்ன தேவையோ அது மட்டும்தான் ஃபிட் பண்ணி தருவாங்க. சேம் வெல்டிங் இல்லாமல் நீங்கள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறீங்கனாலும் எதுக்குன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதோடைய ஆக்சசரிஸை இங்கே மவுண்ட் பண்ணி தருவாங்க. மவுண்டிங் இந்த ஒரு இடம் தான் மாறும், இந்த இடம் எதுவுமே மாறாது. இந்த மவுண்டிங் இப்போ மிட் டார்ச்னா இந்த மவுண்டிங் இருக்கு. டிக்கு டார்ச் போடணும்னா வேற மவுண்டிங் வரும். அந்த மாதிரி பிளாஸ்மா, இது லேசர், அந்த மாதிரி எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம். அதோடைய ஃபிட்டிங் மட்டும் மாறும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொபோட்டிக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இது கோபோட். கோபோட் இது வந்து ரோபோட்டு, இன்னொன்று கோபோட். ஓகே ஓகே. இதோட ஸ்பீடு எவ்வளோ மேக்ஸிமமாக இது இவ்வளோ வெல்டிங் பண்ணும்போது? அப்படிலாம் கால்குலேஷன் வந்து நம்ம என்ன ஜாப் எடுக்கிறோமோ அதுதான். ஓகே. இது ரோபோவுடைய பவர் சோர்ஸு. ஓகே. அது வெல்டிங்குடைய பவர் சோர்ஸ். இது ரெண்டுத்துக்கான ஸ்டெபிளைசர். கம்பல்சரி ஸ்டெபிளைசர் போட்டு தான் ஆகும். உள்ளே வந்து கிரிட்டிக்கலான ஸ்பேர்ஸ்லாம் இருக்கும், போர்டு சம்மந்தப்பட்டது. சடனாக வந்து எலக்ட்ரிக்கல் அப் டவுன் ஆகும்போது அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டெபிளைசர் கம்பல்சரி போடுவாங்க. ஓகே ஓகே. நைஸ். ரோபோட்டுக்கும் மேனுவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மேனுவல்னா நம்ம மேனுவலாக டார்ச்சை கையில் பிடிச்சி அடிப்போம். ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்க முடியாது நம்மளால். எப்படியும் ஒரு அதிகபட்சம் 1 மீட்டருக்கு தான் நம்மளால் கரெக்டாக அடிக்க முடியும். கரெக்ட். அதுக்கப்புறம் அடிக்கும்போது ஹீட் இஷ்யூ வரும். ரெண்டாவது அவங்க திரும்ப நகர்றதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அப்போ வெல்டிங் வந்து ஒரே ஈவனாக இருக்காது. அந்த ஜாயின்ட்ஸ் வந்து கிளியராக தெரியும். இப்போ இந்த ரோபோட் போடும்போது சர்க்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஒரு ஜாப் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜாப் கண்டினியூவாக 1.5 மீட்ரு 2 மீட்ரு இருக்குன்னா அதுக்கேற்ற ரோபோவை போட்டு ஒரே ஸ்டிச்சிங்லேயே மொத்தமாக கவர் பண்ணிடலாம். ஒரு எண்டில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 2 மீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்டிச்சில் கவர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு லைஃப் ஆஃப் த வெல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். மேன் பவர் இதில் வந்து தெரிஞ்சவங்க இருக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டாலே போதும். ஒரே ஜாப் கண்டினியூவாக பண்ணும்போது ஃபிக்ஸர் மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆப்ரேட் இது ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஸ்டார்ட் கொடுத்து ஆப்ரேட் பண்ணிட்டு. இல்லை மேன் பவர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் எடுக்கணும் வைக்கணும்
திரும்ப அவங்க டார்ச் எடுத்து அடிக்கணும். இதுவே அவங்க அந்த வெல்டிங் தெரியாதவங்க கூட இருந்தால் போதும். ஒரு ஆள் தெரிஞ்சவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா ஜாபை எடுத்து வைக்கலாம், ஃபிக்ஸரில் வைக்க போகிறாங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, வெல்டிங் அடிக்க போகுது, வெல்டிங் அடிச்சுட்டு இது ஹோம் பொசிஷன் போயிடும். திரும்ப அந்த ஜாபை எடுத்துட்டு அடுத்த ஜாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபிலமெண்ட் இருக்குதுல்ல காயில், ஆமாம், இது வந்துட்டு தீந்துருச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா? இல்லை நம்மளுக்கு இங்கே போகலை அப்படின்னா ஸ்டார்ட் வெல்டிங் கொடுக்குறோம்ல, ஆமாம், இதில் ஆர்க் ஸ்டார்ட் ஆர்க் எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் பண்ணி தான் நம்ம வெல்டிங் பண்ணுவோம். ஓகே. நம்ம ஆர்க் ஸ்டார்ட் ஆகிட்டு வெல்டிங் கொஞ்சம் தூரம் ஆகிட்டே இருக்குது, காயில் வந்து இல்லை அப்படின்னும் போது வெல்டிங் ஆகலை அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறப்ப பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கூல் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெல்டிங் வந்து ஸ்டார்ட்ல இருக்கணும். நம்ம பவர் சோர்ஸும் வெல்டிங் பவர் சோர்ஸும் ரோபோ பவர் சோர்ஸும் கனெக்டில் இருக்கும்போது வெல்டிங் ஆகலை, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆகலைன்னும் போது அடுத்த ப்ராசஸ் போகாது, நம்மளுக்கு எரர் காமிச்சிடும். சரி, நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா இது வந்து 3D பிரிண்டர்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபிலமெண்ட் ரன் அவுட் சென்சார்னு சின்னதாக ஒன்று இருக்கும், அது போகலை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கான ஒரு சூப்பர்வைசிங்க்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, இது ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஓடிட்டு இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு வர முடியுமா? இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு வெல்டிங் தான் இது தேவைப்படுதோ தவிர நம்ம ஜாபை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கம்பல்சரி இருக்கணும். அது வெல்டிங் தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஓகே. வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தால் போதும். வெல்டிங் தெரியாத ஆள் கூட அந்த ஜாபை எடுத்து வச்சா மட்டும் போதும். வெல்டிங் எடுத்து வச்சுட்டாலே, இது ஜாபை எடுத்து வச்சுட்டா வெல்டிங் மட்டும் தான் இதோடைய வேலை. அதுக்கு ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஜாபை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். தேங்க்யூ. இது சும்மா ஒரு ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒன்றும் வெயிட்டில் இருக்காது. ஃபர்ஸ்ட் இருந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், இந்த கேமிங் ஜாய்ஸ்டிக் மாதிரி. இப்போ வந்து டிஸ்பிளேவோட ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு சர்வோ மோட்டருடைய ஆங்கிள் எங்கெங்கே இருக்குன்ற எல்லாமே இதில் வந்துடும். இதுவே வந்து மெயின்டெனன்ஸ் மாதிரினா என்ன இதில் ப்ராப்ளம்ஸ் வரும்? மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்று இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் கொடுத்த இடத்துல மெயின்டெனன்ஸ்னால் அந்த வெல்டிங் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இதெல்லாம் வந்து தேர் ஐட்டம் தான், ஒரு சால்டர் டிப்பு மாதிரி. ஆமாம், இந்த டிப்பு மாற்றுற மாதிரி இருக்கும், நாசில் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் செராமிக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரோபோவுக்குன்னு மெயின்டெனன்ஸு பெருசாக கிடையாது. இந்த லூப்ரிகேஷன் போடணும் அந்த மாதிரிலாம் இதில் கிடையவே கிடையாது. நம்ம ப்ரெஸ்ஸிங்க்கு தான் அந்த லூப்ரிகேஷன் ஆயில்லாம் செக் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி அது கிடையாது. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஒர்க்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்கள் நேம்? கிருஷ்ணா. நைஸ் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.